ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்டு கிரேவி எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நண்டை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு வானலை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக வரந்தடிக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பழம் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து மசிச்சு வரந்தடிக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து நண்டில் வந்து நல்லா இதாகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஜீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு அதை வந்து இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தால் அந்த கொஞ்சம் நண்டு வேகணும் இல்லையா, அப்போது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஓரளவு நமக்கு கொதித்து வந்துருச்சு. நல்லா வந்து கிரேவி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிரேவி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலை தூவிக்கலாம். நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.